ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான கும்பகோண கடப்பா தாங்க பார்க்க போறோம். சுட சுட இட்லி தோசை கூட இந்த கும்பகோண கடப்பா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான கும்பகோண கடப்பா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கும்பகோண கடப்பா பண்றதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு போட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல அரை மூடி அளவுக்கு தேங்காய், இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் கொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். குக்கர்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி பழத்தை சின்னதா கட் பண்ணி போட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுதையும் இதுல போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு கமகமான வாசத்தோட ஒரு சூப்பரான கும்பகோண கடப்பா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட இட்லி தோசை கூட இந்த கும்பகோண கடப்பா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சர்பத் கிட் சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.